நம்ம வாழ்க்கையில மாத்திரம் பாடு உபத்திரவம் பிரச்சனை வந்துடாவிட்டா நம்ம சர்ச்சுக்குள்ளவே உட்கார மாட்டோம். ஏன் கர்த்தர் இந்த பாடு உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்? நீ பைபிள வாசிக்கிறோம், 2 கண்களோடு நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் 2 கண்களோடு அல்லது 2 கால்களோடு நீ நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒத்த கண்ணனாக, ஒரு கரத்தை இழந்தவனாக, ஒரு முடவனாக நீ மோட்சத்துக்கு வந்துட்டா போதும்பா, போதும். நீ ஏழை லாசருவை போல ஒரு தரித்திரவனா இருந்த, ஒரு தரித்திரம் உள்ள ஒரு வாழ்க்கையிலே நீ இருந்தாலும் சரி, ஒரு ஐஸ்வர்யவான் அவன் சாப்பிட்டு கொடுக்க அந்த எச்சில் சாப்பாட்டிற்காக கூட நீ காத்திருக்கலாம். உன் சரீரத்தை நாய்கள் நக்கி கொண்டே இருக்கலாம். பரவாயில்ல மகனே, உன் வாழ்க்கையில வறுமை இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும் சரி, நீ ஒரு அனாதை போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, மனுஷரால மறக்கப்பட்டு கைவிடப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி வீசி எறியப்பட்டு இருந்தாலும் சரி, சிறுவர் விடுதியோ அனாதை இல்லமோ முதியோர் இல்லமோ அல்லது சொந்த வீட்டில கூட கேட்பாரட்டு நீ அனாதையா இருந்தாலும் கூட சரி அப்பா, சரியான ஆகாரம் சரியான உடை இல்லாம நீ இருந்தாலும், வசதி வாய்ப்பு மறுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட சரி அப்பா, நீ ரட்சிக்கப்பட்டு இருந்தா போதும். உன் ஆத்மாவை நீ காத்து கொண்டிருந்தாலே போதும். நீ ஏழா இருந்து தரித்திரனா இருந்து நீ மோட்சத்துக்கு வந்துட்டாவே போதும்.